எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. மனோ மிட் நைட் விஷ் பண்ணுவான், சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு நினைச்சேன். அத்தை காலையில பார்க்கும்போதாச்சும் எனக்கு விஷ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். போன வருஷமெல்லாம் எல்லாரும் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம், அதனால எப்படியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா 2 பேருமே விஷ் பண்ணல. பர்த்டே ஞாபகம் இருக்கிற மாதிரி கூட காட்டிக்கல. அவங்கள விடு, அவங்க விஷ் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கோ. நிஜமாத்தமா சொல்றேன், ஒருத்தங்களை வாழ்த்தணும்னா நல்ல மனசோட வாழ்த்தணுமா, அதான் அவங்க கிட்ட கிடையாதுல்ல. அப்புறம் என்ன, அவங்க விஷ் பண்ணாதது நல்லதுடா கண்ணு. உங்க வீட்ல இருந்து யாராவது கால் பண்ணாங்களா? சீத்தம்மா மட்டும் கால் பண்ணாங்க மாமா, ஆதி என்ன கூட பண்ணல. எப்படியும் பண்ணுவாங்கம்மா, கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். போன் அடிக்குது பாரு, யாருன்னு பாரு. ஹலோ கீர்த்தி, நான் தான் பேசுறேன். அது என்ன? அது ஒண்ணும் இல்ல, சீதாமாக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சுனா? காலையில தான் பர்த்டேக்கு விஷ் பண்ணி என்கிட்ட பேசினாங்க, அதுக்குள்ள என்னாச்சு? இல்ல இல்ல, அதான் ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல நேர்ல வா, நான் சொல்றேன். வரேனா, உடனே வரேன். என்னாச்சுமா? சீதாமாக்கு உடம்பு சரியில்லையா மாமா, ஆதி என்ன உடனே கிளம்பி வர சரி, சொல்றான். நீ கிளம்பு. ஏய், எங்க போற? அத்தை கிட்ட சொல்லிட்டு போறேன். நான் சொல்லிக்கிறேன், நீ போய் இப்ப சொன்னா அவ தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேப்பா. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்னடா இதெல்லாம்? சிம்பிள். என்னது உடம்பு சரியில்லைன்னு இவ்வளவு ஜாலியா உட்கார்ந்துருக்கீங்க? நீ முதல்ல எந்திரிச்சு இந்த சைடு வா. எதுக்கு? வா. நீங்க படுங்க. டேய் படுங்க சீதாமா, படுங்க. உடம்பு சரியில்லைங்கிற செட்டப் குள்ள வர வேணாமா? தாத்தா பாட்டி, கீர்த்தி வராளான்னு பாத்துக்கோங்க. இப்பதான் கரெக்டா இருக்கு. டேய் ஆதி, பாவண்டா புள்ள பதறி அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பாத்துக்கலாம், விடுங்க. ஓ, ஒரு நிமிஷம். டேய் ஐயோ, ஃபேஸ் கொஞ்சம் டல் பண்ணுங்க. டல்லா? இன்னும் டல்லா வச்சுக்கோங்க, உடம்பு சரியில்லாத மாதிரி. இன்னும் கொஞ்சம். ஓகே ஃபைன். கவி, ஏதோ ஆட்டோ வருது, கீர்த்தி தான் நினைக்கிறேன். ஓகே, இந்தாங்க. பவி, அவதான் ஆட்டோவுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கா. வந்துட்டாளா? ஷோ பாருங்க சீதாமா. டேடி எந்திரிக்காதீங்க. வர வா வா, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. தாத்தா, என்னாச்சு சீதாமாவுக்கு? அங்க பாரு. சீதாமா, சீதாமா, என்னாச்சு சீதாமா? நல்லா தானே இருந்தீங்க, காலையில கூட வான்னு சொன்னீங்களே, திடீர்னு என்னாச்சு? சீதாமா, சீதாமா பாட்டி, சீதாமாவுக்கு என்னாச்சு? தெரியலையம்மா, திடீர்னு ஒரு மாதிரி படபடன்னு வருதுன்னு சொல்லிட்டா. ஆதி என்ன இங்க ஹாஸ்பிடல் போக வேண்டாமா? அவன் இங்கதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன ரெடி பண்றான்? ஒண்ணும் இல்லம்மா, பாவம் சீதா மனசுல எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா, என்னன்னு தெரியல. சீதாமா, என்னாச்சு? பேச முடியலையா? தண்ணி வேணுமா? அப்பா எங்க? ஹாப்பி பர்த்டே. Happy birthday, Kirti. Happy birthday to you. Happy birthday, my dear sister. ஹாப்பி பர்த்டே கீர்த்தி.
ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்ஸ்ண்ணா. ஹாப்பி பர்த்டே கீர்த்தி. தேங்க்ஸ் அண்ணி. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. கீர்த்தி, பாட்டி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கண்ணு. கட் பண்ணலாமா? பின்ன மேடம் வர வைக்கிறதுக்கு இவ்ளோ பேர் சேர்ந்து இவ்ளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம். கேட்க விட்டு கேக் கட் பண்ணலாம். வா. ஓகே. கேக் நல்லா இருக்கு. என்ன மருமகளே, சீதா நல்லா இருக்காளா? நீங்களும் அந்த டிராமால உண்டா மாமா? எப்படி ஏமாந்துட்டேன் பாத்தீங்களா? தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீர்த்தி எவ்வளவு சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இந்த சந்தோஷம் அப்படியே நீடிச்சிருக்கணும். கீர்த்தி, ஊது. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. அப்பா